தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான முறையில் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெறுவதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதமரியாதையும் வானதூதர் புனிதனவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவக்கெழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனந்திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 22 வரை. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையை நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறை பற்றி இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் துன்பங்கள் பல அவை அனைத்து நின்று ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவு படாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையா?
ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சிலுவை பயணம் மேற்கொண்டு ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்று, இந்த பலியிலே பங்கேற்று இறைவார்த்தையின் வழியாக நம்முடைய வாழ்விற்கான செய்தி பெறுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலிருந்து இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை அறிய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சாலமோனின் ஞான நூல்கள் 2வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 12 முதல் 22 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் இறைவன் வெளிப்படுத்துகிற செய்தியை தியானிக்க முற்படுகிற போது நம்முடைய தவ வாழ்விற்கான ஒரு செய்தி அதில் ஆழமாக சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் மனிதர்களை பல விதத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களில் எத்தனை வகைகள் இருக்கிறார்கள்? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்த்தோம் என்றால், ரொம்ப கோவக்காரனாக இருக்கான், பாசக்காரனாக இருக்கான், வெகுளியாக இருக்கான், சண்டைக்காரனாக இருக்கான், கொலை செய்கிறவனாக இருக்கான், இப்படி எத்தனையோ விதங்களில் மனிதர்கள் இருப்பதை நாம் சொல்லலாம். அப்படிதானா இல்லையா? அப்படிதானா இல்லையா? எல்லோரும் டயர்டாக இருக்கீங்களா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கோயிலுக்கு வந்த பிறகு டயர்டு எதுக்குன்னு, அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். அன்பார்ந்தவர்களே, இப்படி மனிதர்களில் பல விதங்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கலாம். ஆனால் பைபிள் இன்றைக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 2 வகை தான் உலகத்தில் அப்படின்னு சொல்கிறது. 2 வகை தான் மனுஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நாம் அந்த ஆண் பெண் அப்படின்னு நினச்சிடப்படாது இல்லையா? அந்த மாதிரி அல்ல. பைபிள் சொல்லுவது 2 வகை தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று கரையில் இருப்பவர்கள், இன்னொன்று கடலில் இருப்பவர்கள். ஒன்று வலப்புறம் இருப்பவர்கள், இன்னொன்று சொல்லுங்க இடப்புறம் இருப்பவர்கள். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வலப்புறம் அல்லனா இடப்புறம். வலப்புறம் என்ன ஆடு? வலப்புறம் என்ன ஆடு? செம்மறியாடா வெள்ளாடா? செம்மறியாடு. இடப்புறம் வெள்ளாடு. சரி, நாம் வாழ்வின் பக்கம் நிற்கிறோமா, சாவின் பக்கம் நிற்கிறோமா? ஆண்டவர் பக்கம் நிற்கிறோமா, சாத்தான் பக்கம் நிற்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, நாம் நல்லவரா கெட்டவரா? இப்படி எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பாருங்கள். உலகத்தில் எத்தனை வகை மக்கள் இருக்கிறாங்க? 2 வகை தான் இருக்கிறாங்க. அதைத்தான் இன்றைக்கு சாலமோனின் ஞான நூல்கள் சொல்கிறது. ஒன்று இறைப்பற்றுள்ளவர்கள், இன்னொன்று இறைப்பற்றற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 2 பேருக்கு இடையில் பெரிய போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் இந்த 2 பேருக்கு இடையில் எப்பவும் ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எப்போதும் எழும். அதைத்தான் இந்த வசனம் மிக அழகாக
நமக்கு சொல்வதை நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நல்லவருக்கு தீயவரை பார்க்கிற போது எப்படி இருக்கும்? தீயவருக்கு நல்லவரை பார்க்கிற போது எப்படி இருக்கும்? சரிதானா? வலப்புறம் இருக்கிறவனுக்கு என்ன தோணும், இடப்புறம் இருக்கிறவனுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சிந்தித்து பார்க்க அழைப்பு தருகிறார். அதில் தீயவர்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வாசிக்க கேட்டோம். சரிதானா? தீயவர்கள், பொல்லாதவர்கள் அல்லது இறைப்பற்றற்றவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களை குறித்து என்ன யோசித்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இந்த பகுதி. நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி போவியலா வீட்டுக்கு? சரிதான். வீட்டுக்கு போன பிறகு என்ன செய்யணும்? வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன பேச்சு? இப்போ வீட்டுக்கு போவோம். போன உடனே என்ன செய்யணும்? பைபிள் எடுத்து இந்த பகுதியை இன்னொரு முறை வாசிக்கணும், நிதானமாக வாசிக்கணும். ரொம்ப அற்புதமான பகுதி பாருங்க. பொல்லாதவர்கள் தீயவர்களை குறித்து மனசில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12வது வசனத்தில் இருந்து அந்த பகுதியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிருந்தே அதுதான், ஆனாலும் 12வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தீயவருக்கு நல்லாரை கண்டாலே பிடிக்காது. என்னவா? தீயவருக்கு நல்லவர்களை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்களாம், வாங்க போய் அவனை பதுங்கி இருந்து தாக்குவோம், ஏதாவது அவனை விளத்தாட்டுறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம், அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நல்லாரை பார்க்கிற போது தீயவருக்கு ஏன் பிடிக்கல? நீங்கள் அப்படியே இயேசுவுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இயேசுவை கண்டாலே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? யார் சொத்தையும் பிடுங்கினாரா? யார் குடும்பத்திலேயே கெடுத்தாரா? அல்லது யாருக்காவது ரொம்ப கெடுதல் பண்ணாரா? ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? அவருடைய இருப்பே அவங்களுக்கு பிடிக்கல. அதான் பிரச்சனை. நான்லாம் பொல்லாதவனா இருக்க, நீ மட்டும் ஏன் நல்ல மனுஷனா இருக்க? அதான் கேள்வி. இயேசு அவரை பார்க்கிற போது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எல்லாரும் நாங்கள்லாம் ஒரு மாதிரியா இருக்கோம், நீ மட்டும் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதுதான் அவங்களுக்கு கேள்வியே. தீயவர்களுக்கு நல்லாரை கண்டபோது பிடிக்காத காரணமே நல்லாருடைய இருப்பே, நல்லாருடைய எண்ணமே, நல்லாருடைய செயல்பாடுகளே அவங்களுக்கு பிடிக்கல. இயேசு செய்த புதுமை பிடிக்கல, இயேசு பேசிய பேச்சு பிடிக்கல, எப்போ அவரை விளத்தாட்டலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவர், நீங்கள் நற்செய்தியில் வாசி கேட்டோம், மறைஞ்சு போனார், ஒளிஞ்சு போனார். முதல்ல சீடர்கள் போனாங்க, அப்புறம் இயேசு போனார், அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, இவர் தானா, இந்த இருக்கார் இந்த ஆள், இவர் தானே எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவரை பாருங்க, இங்கே எல்லாரும் நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் இவரை பிடிக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவரை பிடிக்கலாம்னு நினச்சி வருவாங்க, ஆனால் பிடிக்க மாட்டாங்க. ஏன்? ஆண்டவர் நல்லாருக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. நல்லாரை தொடணும்னு சொன்னா ஆண்டவரை தொட்டுட்டு தான் நல்லவரை தொடணும். அதுதான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லாரை தொட வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவரை தொடுவதற்கு சமம். அதனால தான் தீயவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, அப்படியே பதுங்கி இருந்து பார்த்திருந்து யாரை எப்போ விளத்தாட்டலாம்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லவங்களுக்கு என்ன வரும்? நல்லவங்களுக்கு என்ன வரும்? ஓயாமல் அடி மேலே அடி விழுந்தால் என்ன தோணும்? நான் நல்லவனாக இருந்து என்ன பயன்? நான் சாமி கும்பிட்டு என்ன பயன்? நான் எல்லா இடத்துலையும் நன்மையை செஞ்சு என்ன பயன்? எல்லா கோயிலையும் வழிபாடு செஞ்சு எனக்கு என்ன பயன்? பூசை கருத்து கொடுத்து என்ன பயன்? ஜெபமாலை ஒப்பு கொடுத்து என்ன பயன்? எல்லா கேள்வியும் வரும். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீதிமான்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன நினைப்பார்களாம், நல்லார் தங்களுடைய வாழ்க்கை குறித்து என்ன நினைப்பாங்களாம், நம்முடைய முடிவு மகிழ்ச்சிக்குரியது, அதனால இந்த துன்பத்தை தாங்கிக்கிடுவோம். எப்படி? நாம ஏன் இந்த துன்பத்தை தாங்கிக்கிறோம்னு சொன்னா, நம்முடைய முடிவு மகிழ்ச்சிக்குரியது. நமக்கு முடிவிலே வெற்றி தான் உண்டு, தோல்வி கிடையாது, வேற வழியே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணுமா, நாம இதை எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் தீயவர்களை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே,
நல்லவர்களுடைய இருப்பே அவர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் யோசித்து பாருங்க, முதலிருந்து யோசித்து பாருங்களேன். ஆபேலின் இருப்பு காயினுக்கு பிடிச்சதா? இயேசு வாழ்க. நைட்டு நேரத்தில் எதுக்கு இந்த சாமி இந்த சத்தம்? இயேசு வாழ்க, மரியே வாழ்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க அன்பார்ந்தவர்களே, ஆபேலின் இருப்பு காயினுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? பிடிக்கல. தம்பி தான், ஆனாலும் அண்ணனுக்கு பிடிக்கல. நிறைய வீட்டில் நடக்கா இல்லையா? அவருடைய இருப்பே பிடிக்கல. அடுத்து பாருங்க, யோசேப்பினுடைய இருப்பே அவருடைய சகோதரர்களுக்கு பிடிக்கல. என்ன செஞ்சானுவன்? கிணத்துக்களை தள்ளி போட்டான், வித்தான், அப்படியே ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது மாதிரி அப்பாட்ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனான். என்னெல்லாமோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அன்பார்ந்தவர்களே, தாவீதின் இருப்பே சவுலுக்கு பிடிக்கல. சவுலை தேடி, சவுல் வந்து தாவீதை தேடி தேடி கொல்ல போனான் ஒவ்வொரு இடமா. தாவீது தப்பிச்சோம் பிழைச்சோம் எங்கேயாவது ஓடி ஒளிவோம் ஒளிகிறான். அன்பார்ந்தவர்களே, பார்வோன் மன்னன் பாருங்க, எகிப்தில் நிறைய லாபம் அடைஞ்சான். யாரை வச்சு? இஸ்ராயல் மக்களை வச்சு. நாட்டை கட்டினா, வீட்டை கட்டினா, குதிரைப்படை, அந்த படை இந்த படை எல்லாம் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. நிறைய வருமானம் இஸ்ரேல் மக்களை வச்சு வந்தது. ஆனால் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான்? இலே இவனை வளர விட்டுக்கிட்டே இருக்கோம், ஆள் கூடிக்கிட்டே இருக்கான், எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்கான், இவங்க இருந்தாலே நமக்கு என்னைக்காவது நமக்கு எதிரியாக மாறிடுவோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய பிறப்பே ஏரோதுக்கு பிடிக்கல, இயேசுக்கு பிடிக்கல. அப்ப நல்லாரின் இருப்பு என்பதே, நல்லாரின் வளர்ச்சி என்பதே, நல்லாரின் நற்பண்பு என்பதே சிலருக்கு பிடிக்காது. நீங்க டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருந்தா பிடிக்குமா பிடிக்காத? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன கோயிலுக்கு போறா? நீங்க அன்பிய கூடத்துக்கு போயிட்டு இருங்க, என்ன பொருளாத அன்பிய கூடத்துக்கு போறா? நீங்க பாருங்க, ஏதாவது ஜெப கூடத்துக்கு பாருங்க, ஏயா அப்பா ஊரில் இவளை தவிர வேற யாரும் கிடையாது போருக்கு. வரும் பேச்சு வருதா வரலையா? நல்லாரினுடைய செயல்பாடுகள், நீங்கள் ஆண்டவருக்குரிய பாதைகளை வழிகளை தேடினா பொல்லாருக்கு பிடிக்காது, தீங்கு செய்கிறவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா என்னைய போல இருந்துட்டு போக வேண்டியதானே? நான் கோயிலுக்கு போறேன்னா, கும்பிடுறேன்னா, வழிபாடு செய்கிறேன்னா நான் நல்லா இல்லையா? என் உடம்பை பாரு, என் பணத்தை பாரு, என் செல்வத்தை பாரு, என்னைய பாரு அப்படின்னு சொல்லுவானா சொல்லலையா? அது நடக்கிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் இதை எல்லாத்தையும் பார்க்கிற போது நீங்க சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறது தான் தவக்காலம். பொல்லார் இப்படியெல்லாம் பேசுறத செயல்படுறத பார்க்கும்போது நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வாக்கு சொல்லுது, என்ன சொல்லுகிறது? நல்லாருக்கு என்னெல்லாம் இருக்குமா நீ பாருங்க. நல்லாரு என்னெல்லாம் சொல்லுவாங்களாம் பாருங்க. சாலமோன் ஞான நூல்கள் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என்று அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். அப்ப ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? யாருக்கு? நல்லா இருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க, 15வது வசனத்தை. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது. 2வது. 3வது பாருங்க, எந்த வசனம்? 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது நினைக்கிறார்கள். அது நல்லா இருக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. தீயவங்க ஏன் உள்ளத்தில் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான்? நல்லவன் வாழப்படாது, நல்லவன் நல்லா இருந்துடக்கூடாது, பேசிடக்கூடாது, அவன் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துடக்கூடாது, கடவுளை தேடிடக்கூடாது, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா அவனுக்கு யாராவது கெடுதல் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு அவனுக்கு ஏன் மனசில் தோணுது? ஏன் தோணுதான்? அதுக்கும் 3 வசனம் இருக்கு பாருங்க. 21வது வசனத்தை வாசிங்க. இறைப்பற்றில் நினைச்சுக்கிறாங்க. எதனாலயா? அவர்களின் தீய ஒழுக்கமே. பாருங்க, முதல் பாயிண்ட் அதுதான், அவர்களுடைய தீய ஒழுக்கமே அதற்கு காரணம். 22வது வசனத்தை வாசிங்க. அடுத்து பாருங்க, கடவுளின் திட்டத்தை அவர்கள் அறியல. அவங்க என்ன பண்ணாங்க? கடவுளை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருந்தது, இவங்களுக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை. அடுத்த வசனத்தை பாருங்க. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு அப்படின்னு இவன் நம்பல. அப்படிப்பட்டவன் என்ன செய்வான்? நீங்க பாருங்க, கடவுளுடைய திட்டத்தை பற்றி தெரியல, தூய வாழ்வு கைமாறு உண்டு நினைக்கல, அதே மாதிரி தீய ஒழுக்கத்திலே வாழ்றவன் நல்ல ஒழுக்கத்தில் வாழலை அப்படிங்கிறவனுக்கு எப்படி தோணும்? நல்லவங்களை கண்டா பிடிக்காது. இப்போ நமக்கு யோசனை வருது, நாம் எந்த பக்கம் நிற்கும்? நல்லவங்க பக்கம் நிற்கிறோமா
கெட்டவங்க பக்கம் நிற்கிறோமா? வலப்புறம் இருக்கிறோமா, இடப்புறம் நிற்கிறோமா? கரையில் இருக்கிறோமா, கடலில் நிற்கிறோமா? எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். நம்முடைய மனசு கடவுள் பக்கம் இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த தவக்கால் என்ன சொல்லுன்னு சொன்னால், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நோன்புருங்க, கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, கொஞ்சம் ஏழைகளுக்கு செய்யுங்க, கொஞ்சம் ஏழைகளுக்கு செய்கிறதுக்காக சேர்த்து வைங்க, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக ஏதாவது முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் யார் பக்கமாக இருப்பீங்க? கடவுள் பக்கமாக இருப்பீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நகர்வுகளும் இறுதி இலக்கு என்னவாக இருக்கும்? மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பது இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பலிபீடத்தில். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த உன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மேன்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றின் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயருந்துணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்திடும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொழுவத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
யூப்ளி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்திற்கான பேரவத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு சிலுவை பாதையை மிக அற்புதமான முறையில் வழிநடத்தி நாம் அனைவரும் நல்ல முறையில் இந்த பயணத்தில் பங்கேற்கிற விதத்தில் ஜெபித்து இந்த நிகழ்வுகளை வழிநடத்தி கொடுத்திருக்கக்கூடியவர்கள் நமது ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர் இளம்பெண்கள் மிகச்சிறப்பாக பங்கேற்பு செய்திருக்கிறார்கள். அவர்களோடு அவர்களை ஒருங்கிணைப்பு செய்த அருட் சகோதரி அமலப்பம் அவர்களுக்கும் இளையோருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு லூக்கா மண்டலத்தில் நாளைக்கு திருப்பலி நடைபெறும். லூக்கா மண்டலத்தில் நடைபெறுகிற இடம் வழக்கமாக இருக்கக்கூடிய இடம்தான். அவர் நம்ம ஜெரோம் அவங்க வீட்டு பக்கத்தில் தான். அதனால் இந்த நேரத்தில் மழையும் இருக்குது. அதனால் எப்படி இருக்குதுன்னு தெரில. நாளைக்கு கட்டாயம் ஏற்பாடு செய்யப்படுகிறது, சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள். ஆனால் மழையை பொறுத்து சில நேரங்களில் இடம் மாற்ற வேண்டி இருந்தது என்று சொன்னால் மாற்றப்படும், இல்லை என்று சொன்னால் அதே இடத்தில் இருக்கும். அப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் தான், மழை பெய்ய போது வேறு வழியே இல்லைனா தான் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். லூக்கா மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள் அருட் சகோதரி உங்களுடைய மண்டல வழிகாட்டி அருட் சகோதரி தீபா அவர்களோடு இணைந்து திட்டமிட்டு நல்ல முறையில் இந்த நாளைய தின இந்த லூக்கா மண்டல திருப்பலியை சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களை, நாளை மறுநாள் வழக்கம் போல் நமது ஆலயத்தில் காலையில் திருப்பலி நடைபெறும். அதன் பிறகு நமது ஆலயத்திலிருந்து நாம் ஒரு 1:30 மணிக்கு தவக்கால மறைமாவட்ட தவக்கால திருப்பயணமாக புளியம்பட்டி செல்ல இருக்கிறோம். அதனால் புளியம்பட்டிக்கு போகிறதுக்காக நிறைய பேர் கொடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சாப்பாடுக்கெலாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் யாரும் பேர் கொடுக்கலை, கொஞ்சம் பேர் தான் கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு வேனுக்கு தான் ஆள் சேர்ந்துருக்கு. ஆனால் 2 வேன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஒரு நபருக்கு வந்து ரூபாய் 100 என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. அதனால் தயவு கூர்ந்து இந்த வேனில் வந்து 25 பேருக்கு வர்றதுக்கு ஏற்றாற் போல் பேர் கொடுத்துருக்குறீங்க. மீதி பேர் சேர வேண்டும் என்று சொல்கிற போது நாளைக்குள்ளாது உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேர் கொடுத்துருக்கிறவங்க பேரை வாசிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பேர் விடுபட்டிருந்தால் நீங்கள் வந்து திருப்பலி முடிந்த பிறகு அருட் சகோதரி தீபா அவர்களை சந்தித்து பெயர்களை கொடுத்துருங்க. சரிதானா? புதுமை ஜெயசீலி அருளம்மாள், மானூர்லேருந்து சேஷராஜன் குடும்பம் 4 பேர், 4 டிக்கெட். அருள் மெர்சி, பூமாது, ஞானமேரி, பாலம்மாள், மிக்கேலம்மாள், ரெஜி,
பிரான்சிஸ், குருஸ் அந்தோணியாள், பாப்பா, இந்திரா, சேசுமேரி, இருதயராஜ், ரோசி, ஆரோக்கியமாது, அஜந்தா மேரி, அல்போன்சா, அந்தோணியம்மாள், ஜோசப். இப்போ 25 பேர் தான் பேர் கொடுத்துருக்குறீங்க. மீதி பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க திருப்பலி முடிந்த பிறகு இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கூட கொடுத்து உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வேற ஒன்றும் இல்லைல்ல, முடிஞ்சவொன்னு எழுதிக்கிடுவோம், அவசரம் இல்லை, எப்படினாலும் கூட்டு போயிடுவோம். வேறு ஏதாவது கேட்கணுன்னா பூசை முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்டுக்கலாம், தெளிவு கேட்கணும்னா. சரியா? எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.